வெண்முரசு. குருதிச்சாரல் 37. வாசிப்பது சந்தீப். நகர் நுழைவின் களைப்பு அகல்வதற்குள்ளாகவே துச்சளை திருதராஷ்டிரரை சந்திக்க வேண்டும் என்றாள். அரண்மனையை அடைவதற்குள்ளாகவே அவள் முற்றிலும் உடல் ஓய்ந்திருந்தாள். தேரிலிருந்து காலெடுத்து படிகளில் வைக்கவே அவளால் இயலவில்லை. தேர் நின்றதும் அரை துயிலில் என அமர்ந்திருந்தவளிடம் சாரிகை, அரசி, அரண்மனை என்றாள். அவள் சூழ்ந்தொலித்த ஓசைகளில் முற்றிலும் மூழ்கி வேறெங்கோ இருந்தாள். வாயை துடைத்துக் கொண்டு எழுந்தபோது தேர் ஓடிக்கொண்டிருப்பதாக எண்ணிய உடல் அலைபாய பின்னால் சரிந்து பீடத்தில் ஓசையுடன் விழுந்தாள். அவள் எடையால் பீடம் விரிசலிட்டு உடைந்த ஓசை எழுந்தது. சாரிகை எழுந்து அவளை பிடித்தாள். வருக, உதவி என அவள் கூச்சலிட வெளியே அவர்களுக்காக காத்திருந்த அரசியருக்கு அருகே நின்றிருந்த சேடிப் பெண்கள் 2 தேருக்குள் ஏறினர். அவர்கள் 3 சேர்ந்து கைப்பற்றித் தூக்கி அவளை மெல்ல எழுப்பினர். அவள் நின்று மூச்சிரைத்து விழுந்துவிட்டேன் என்று புன்னகைத்தாள். பானுமதியும் அசலையும் தாரையும் வெளியே நின்று எட்டிப் பார்த்து என்ன ஆயிற்று என்றனர். ஒன்றுமில்லை, நிலை தவறிவிட்டேன் என்றபடி சேடியர் தோள் பற்றி மெல்ல இறங்கினாள். மூச்சிரைக்க சேடியர் தோளைப் பற்றியபடி நின்று அண்ணாந்து அந்த மாளிகையை நோக்கினாள். ஒவ்வொரு முறை வரும்போதும் இது சிறிதாகிக் கொண்டே செல்கிறதே என்றாள். பானுமதி புன்னகைத்து சேடியரிடம் கைகாட்ட மங்கல இசையும் குரவையொலிகளும் எழுந்தன. 7 அணிச்சேடியர் மங்கலத் தாளங்களைக் கொண்டு வந்து அவள் முன் உழிந்து விலகினர். ஒரு சேடி அளித்து சிறிய அகல் விளக்கை கையில் ஏந்தியபடி துச்சளை அரண்மனைக்குள் புகுந்தாள். அவளைத் தொடர்ந்து அரசியர் நடக்க தாரை அவள் தோளை ஒட்டியபடி நடந்தாள். என்னடி புன்னகைக்கிறாய் என்று தன் பெரிய கைகளால் தாரையின் காதைப் பற்றி முறுக்கினாள். தாரை சிரித்து யானை சேற்றில் சிக்குண்டு விட்டது போலிருந்தது அக்கை என்றாள். பானுமதி தாரையை நோக்கி சினத்துடன் திரும்ப, மெய்யாகவே நானும் அப்படித்தானடி எண்ணினேன் என்று துச்சளை வெடித்து சிரித்தாள். வலி இருந்திருந்தால் பிளிரிக்கூட இருப்பேன். பானுமதி பொறுமையை மீட்டுக்கொண்டு செல்வோம் என்றாள். அசலை, எப்படி இருக்கிறீர்கள் அக்கையே என்றாள். பார்க்கிறாயே, வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவேதான் அரண்மனைகள் சிறிதாகின்றன என்றாள் துச்சளை. ஆனால் அழகாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள் என்று தாரை சொன்னாள். துச்சளை அவளை நோக்கி திரும்பி உதட்டைச் சுழிக்க, மெய்யாகவே அக்கையே, எப்படியோ பேரழகி ஆகிவிட்டிருக்கிறீர்கள். உங்கள் முகத்திலிருந்து எவராலும் விழியகற்ற இயலாது என்றாள். துச்சளை அவள் தலையைத் தட்டி என்னடி உளறுகிறாய் என்று சொல்லி இழுத்து தோளுடன் சேர்த்துக் கொண்டாள். பானுமதி பேரரசி காலையிலிருந்து 10 முறை சேடியை அனுப்பி வினவிவிட்டார். அறைக்குச் சென்று சற்று ஓய்வெடுத்து உடை மாற்றுங்கள். அன்னையை சென்று பார்ப்போம் என்றாள். ஆம், அதற்கு முன் நான் தந்தையையும் பார்க்க வேண்டும் என்றாள் துச்சளை. அவரும் நோயுற்றிருக்கிறார் என்றாள் அசலை. அன்னை என்றாள் துச்சளை. அன்னையின் நோய் வெளியே தெரிவதில்லை என்றாள். துச்சளை தலையசைத்து ஆம் என்றாள். கூடத்தினூடாக அவர்கள் நடந்தனர். முன்னால் சென்ற நிமித்தச்சேடி சங்கொலி எழுப்பி அஸ்தினபுரியின் இளவரசி, குருகுலத்தோன்றல், காந்தாரத்து தொல்லன்னையரின் வழிவந்தவர் சைந்தவி துச்சளை வருகை என அறிவித்தாள். எவரிடம் சொல்கிறாள் என்றாள் துச்சளை. நம்மிடம்தான். நாம் அடிக்கடி இதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறதே என்றாள் தாரை. இவள் முன்னர் எலிக்குஞ்சு போலிருந்தாள். நாவெழுவதே இல்லை. இப்போது நன்றாகச் சிலம்பும் மணி போலாகிவிட்டாளே என்றாள் துச்சளை. அசலை, ஆம், அவைகளில் உண்மையில் ஒலிப்பது இவள் குரலே என்றாள். பானுமதி தாரையிடம் அரசியை அவர் அறைக்கு கொண்டு செல்க. அனைத்தும் ஒருங்கமைந்துள்ளதா என்று நோக்குக என்றபின் ஓய்வெடுத்து மீழ்க அரசி. அதன்பின் நாம் சந்திப்போம். நான் உடனே அரசவைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. காமரூபத்து அரசர் அவை புகுகிறார். அவை முறைமைகள் உள்ளன என்றாள். ஆம், உனக்கு இனி விடிந்திருளும் வரை இதுவே பணி என்றிருக்கும் என்றாள் துச்சளை. அரசியர் அனைவரும் துச்சளையுடனேயே நடந்தனர். சின்ஹிகி, புஷ்டி, அனங்கை ஆகியோர் தாரையுடன் இணைந்து முண்டியடிப்பது போல் நடந்தனர்.
இவர்களெல்லாம் உன் குலம் அல்லவா என்றாள் துச்சளை. இவள் பெயர் சிம்ஹிகி அல்லவா? சிம்ஹிகி, ஆம் அரசி என்று அருகே வந்து அவள் கைகளைத் தொட்டாள். அத்தனை பேரும் உங்களை சந்திக்க வரவிழைந்தனர் அரசி. ஆனால் நகர் நுழையும் அரசர்களின் அரசியரையும் பிறரையும் நேரில் சென்று முறைமை செய்ய அவர்களுக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் உங்களைப் பார்க்க வந்து கொண்டே இருப்பார்கள் என்றாள் அசலை. ஆம், மச்சர் குலத்து அரசியர் உங்களைப் பற்றி மட்டும்தான் நேற்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம் என்றாள் தாரை. துச்சளை அவளுக்குரிய அறையை அடைந்ததும் இடையில் கையொன்றி நின்று இத்தனை படிகளை ஏன் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. ஏன் மஞ்சத்தரைகள் அனைத்தும் மாடியிலேயே உள்ளன என்றாள். அடித்தளம் முழுக்க ஏவலருக்கு என்பதுதான் எங்கும் உள்ளது என்றாள் அசலை. அது ஏன் என்கிறேன் என்றாள் துச்சளை. நான் சொல்கிறேன். எங்கள் மச்சர் நிலத்தில் மூங்கில் கால்களில்தான் இல்லங்கள் நின்றிருக்கும். அவற்றின் அடிப்பக்கம் விலங்குகளுக்கு உரியது. எருமைகள் அங்கே நிற்கும். பின்னர் அரண்மனைகளாக அவ்வில்லங்கள் வளர்ந்தபோது அங்கே காவல் வீரர்களை தங்க வைக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் என்றாள். சரியாகத்தான் சொல்கிறாள் என்றாள் துச்சளை. அசலையின் அருகே நின்றிருந்து தேவகாந்தி, சுற்றிலும் கோட்டை இருப்பதனால் கீழ்த்தளங்களில் காற்றொழுக்கு இருக்காது. அங்கே புறவிகளும் யானைகளும் இருப்பதனால் கொசுக்களும் ஈக்களும் மிகுதி. ஆகவேதான் மேல்தளங்களில் மட்டும் அரசகுடியினர் தங்குகிறார்கள் என என்னிடம் என் அன்னை சொன்னாள் என்றாள். அதுவும் சரியாகத்தான் தெரிகிறது என்ற துச்சளை அசலையிடம், பொதுவாக என்னைவிட எல்லாருமே நன்றாகவே எண்ணிப் பார்க்கிறார்கள் போலிருக்கிறது என்றாள். அசலை, ஓய்வெடுங்கள் அரசி என்றாள். ஓய்வெடுக்கவா? நான் உடனே தந்தையை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு படி ஏறுகையிலும் அவரை எண்ணி என் உள்ளம் எடை மிகுந்தபடியே வந்தது என்றாள். சற்று ஓய்வெடுத்து நீராடுக. நான் உடனே வருகிறேன் என்று அசலை பிற அரசியருடன் திரும்பிச் சென்றாள். ஒவ்வொருவரும் துச்சளையிடம் வந்து விடை பெற்றனர். சென்று வருகிறேன் அரசி. இரவு வருகிறேன். உங்களிடம் பேச வேண்டுமென்று எண்ணி எண்ணி பெருக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் தேவமித்ரை. அறைக்குள் சேடியர் பேழைகளை கொண்டு வைத்தனர். துச்சளை அறை நடுவே நிற்க சேடியர் அவள் ஆடைகளைக் களைந்து மாற்றாடை அணிவித்தனர். தாரை நோக்குவதைக் கண்டு துச்சளை, பெண்ணுடல் எத்தனை விரைவாக அழகிழந்து விடுகிறது இல்லையா? ஆண்கள் இப்படி அழகிழப்பதில்லை என்றாள். அல்ல அரசி. எனக்கு உங்கள் உடல் அன்னையுரு என்று தோன்றுகிறது. எங்கள் நாட்டில் களிமண்ணில் பேரன்னை உருவுகளை அமைத்து நெய்தல் பூசைகை நிகழ்த்துவோம். உங்களைப் போலவே இருக்கும் அவ்வுருக்கள் என்றாள். ஆடை மாற்றிக் கொண்டபின் மெல்ல பீடத்தில் அமர்ந்த துச்சளை, எவ்வளவு சடங்குகள்! புலரியில் கோட்டை முகப்பைக் கண்டதும் ஒரு நாழிகைக்குள் அரண்மனைக்குள் சென்று விடுவோம் என எண்ணினேன். இதோ வந்து சேர 4 நாழிகை கடந்துள்ளது என்றாள். நெடுநாட்களுக்குப் பின் அஸ்தினபுரிக்கு திரும்புகிறீர்கள். 100வருக்கு ஒரே தங்கை நீங்கள். துச்சளை தலை குனிந்து விழிசெறிய அமர்ந்திருந்தாள். மக்கள் உங்களைக் காண கோட்டை முகப்பில் நேற்றிரவே கூடி முகக்களத்தை நிறைந்துவிட்டனர் என்று அறிந்தேன் என்றாள் தாரை. ஆம், என்னைக் கண்டதும் களிவெறி கொண்டார்கள். கூச்சலும் நடனமும் என காடு புயல் கொண்டது போல தோன்றியது. கோட்டை முகப்புக்கு விதுரர் வருவார் என நான் நினைக்கவே இல்லை. அவர் வந்ததைக் கண்டதும் விழிநீர் சிந்திவிட்டேன். தந்தையைப் பற்றியே எண்ணிக் கொண்டிருந்தேன். தந்தைக்கு விதுரர் இருக்கிறார் என்ற எண்ணம் வந்தது என்றாள் துச்சளை. நகரமே உங்களுக்காக விழா கொண்டாடியது அரசி. காலையில் ஆலயம் செல்லும்போது பார்த்தேன். தோரணங்கள் இல்லாத இடமே இல்லை என்று தாரை சொன்னாள். அதை தனக்கான வரவேற்பாக நினைத்துக் கொள்கிறார் சைந்தவர் என்று துச்சளை புன்னகைத்தாள். நான் ஒன்று நோக்கினேன் அரசி. நீங்களோ அரசியரோ ஒரு சொல் கூட குழுனர்களைப் பற்றி பேசிக் கொள்ளவில்லை என்றாள் தாரை. நாங்கள் எப்போதுமே பேசுவதில்லை என்றாள் துச்சளை. ஏன் என்று தாரை கேட்டாள். பேசுவதில்லை ஏன் என்று கேட்டால், ஒருவேளை எங்களுக்கு அவர்கள் அத்தனை முதன்மையானவர்கள் என்று தோன்றுகிறது என்றபின், மெய்யாகவே எனக்கு சைந்தவர் எவ்வகையிலும் பொருட்டல்ல என்றாள். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாள் தாரை.
நல்ல கணவர்களைப் பெற்ற பெண்களால் அதை புரிந்து கொள்ள இயலாது என்றாள் துச்சளை. நீங்கள் இருவரும் சேர்ந்தமர்ந்து தேரில் வருவீர்கள் என எண்ணினேன் என்றாள் தாரை. ஆம், அதுவே வழக்கம். மக்கள் அப்படித்தான் காண விழைவார்கள். என்னிடம் அமைச்சர் சொன்னபோது தேவையில்லை என்று மறுத்துவிட்டேன். ஏன் என்று தாரை கேட்டாள். நானும் அவரும் ஆண்டுக்கொரு முறை இந்திர விழாவின் போது அரசவையில் அருகருகே அமர்ந்திருப்போம். மற்றபடி சந்தித்துக் கொள்வது கூட இல்லை என்றாள் துச்சளை. மெய்யாகவா என்று தாரை கேட்டாள். ஆம், அவருக்கு தேவையான பெண்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று துச்சளை சொன்னாள். என் உடல் இப்படியாவது வரை என்மேல் மெல்லிய ஈடுபாடு அவருக்கிருந்தது. அது அகன்று 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. தாரை கனிந்த விழிகளுடன் நோக்க, அப்படி நோக்கி துயர் கொள்ள வேண்டியதில்லை. அது மிகப்பெரிய விடுதலை. என் உள்ளம் அதன் பின்னரே கனியத் தொடங்கியது. எனக்கு அது எப்போதுமே பெரிய துயராகவே இருந்திருக்கிறது என்று துச்சளை சொன்னாள். நானே எண்ணிக்கொள்வதுண்டு, என் உடல் மலர்களுக்குரியதா என. இது கொஞ்சப்படுவதை மறுக்கிறது. மாறாத மென்புன்னகையுடன் எளியதொன்றை சொல்வதைப் போல என் உடலை அவர் ஆள்கையில் உள்ளூர சிறுமதிப்பு செய்யப்படுவதாக உணர்வேன். அதைவிட நானே என் உடலால் அதன் பொருட்டு செலுத்தப்படுகையில் மேலும் சிறுமை கொள்வேன். ஒவ்வொரு முறையும் என்னை எண்ணிக் கூசியபடியே அதிலிருந்து விலகுவேன். என்றோ ஒருநாள் இனியில்லை என்னும் எண்ணம் எழுந்தபோது மெய்ப்பு கொண்டு விட்டேன். கண்ணீர் வழியத் தொடங்கியது. அன்றெல்லாம் அழுது கொண்டிருந்தேன். என் உள்ளம் அன்று உணர்ந்த எழுச்சி அறுபடாது இன்று வரை நீடிக்கிறது என்றாள். தாரை அவளை விந்தையாக நோக்கிக் கொண்டிருந்தாள். உனக்குப் புரியாது என்றாள் துச்சளை. இழப்பு எப்படி விடுதலை ஆகும் என்றாள் தாரை. மெய்யாகவே நான் உணர்வது இதுதானடி. எதையுமே விட்டுவிட மானுடனால் இயலாது. இழப்பதே விடுதலைக்கான ஒரே வழி. இழந்தவை எத்தனை விரைவாக நம்மை விட்டு அகல்கின்றன என்பது விந்தையிலும் விந்தை. ஏனென்றால் நம்மைச் சூழ்ந்துள்ள ஒவ்வொன்றும் இங்கு இப்போது மட்டுமே நீ என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எதிர்காலம் நில்லாதே வா என இழுத்துக் கொண்டிருக்கிறது. துச்சளை கன்னங்களில் நீள்குழிகள் எழ சிரித்து, காமம் துறக்க தவம் செய்வோர் கொள்ளும் அல்லல்களை நூல்களில் படிக்கையில் ஆழ்ந்த இரக்கமே ஏற்படுகிறது. வெட்டி வீசினால் அது மிக எளிது என அறியாதவர்கள் என்றாள். தாரை கையால் வாய் பொத்தி சிரித்தாள். சாரிகை இந்நீர் கொண்டுவர அதை வாங்கி அருந்தியபடி நீராட வேண்டும் என்றாள் துச்சளை. நீராட்டரை ஒருங்கியிருக்கிறது அரசி என்றாள் சாரிகை. தாரை, நீங்கள் உங்கள் உடன்பிறந்தாரை சந்திப்பதைப் பற்றி சொல்லவேயில்லை என்றாள். ஆம், சந்திக்க வேண்டும் என்றபின் அவர்கள் இப்போது இவ்வுலகில் எதனுடனும் இல்லை என எண்ணுகிறேன் என்றாள் துச்சளை. திருதராஷ்டிரரின் அரைவாயிலில் நின்றிருந்த சங்குலனைக் கண்டதும் துச்சளை திகைப்புடன், ஐயோ, இவர் விப்ரர் அல்லவா என்றாள். அவன் புன்னகைத்து, நான் அவர் மைந்தன், அரசி என்றான். இவனை நான் முன்னரே அறிவேன். ஒருமுறை நான் கொற்றவை ஆலயத்திற்குச் செல்லும்போது இவனை பார்த்தேன். ஏனோ அன்று இவனை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. தூக்கிக் கொஞ்சிவிட்டு ஒரு முத்தாரத்தை இவன் அன்னையிடம் அளித்தேன் என்றாள். சங்குலன், ஆம் அரசி. அந்த முத்தாரம் இப்போதும் இருக்கிறது என்றான். தாரையிடம் திரும்பி இயல்பாக கை நீட்டி தூக்க முயன்றேன். என்ன எடை தெரியுமா? அப்படியே குனிந்துவிட்டேன். என்ன அகவை 2 என இவன் அன்னையிடம் கேட்டேன். இல்லை இளவரசி, 7 மாதம்தான் என்றாள். திகைத்துவிட்டேன் என்றாள். அவன் தோள்களைத் தொட்டு, பெருந்தோழன், நீ மற்போர் பயின்றாயா என்றாள். ஆம், தந்தையிடமிருந்து என்றான். விப்ரர் மாமல்லர் தெரியுமல்லவா என்றாள் துச்சளை. தாரை ஆம் என்றாள். இளமையில் தந்தை பீஷ்மரிடம் மற்போர் பயின்ற காலத்தில் ஒருமுறை அவரும் இளையவர் பாண்டவும் கங்கை வழியாக படகில் செல்கையில் வாரணவதம் அருகே சிம்ஹபதம் என்னும் ஊரில் ஓர் இளைஞர் படகு ஒன்றை தனியாக தூக்கி நீரிலிறக்குவதை இளையவர் கண்டு தந்தையிடம் சொன்னார். அவரை அருகழைத்து தன்னுடன் மற்போரிடும்படி தந்தை கோரினார். கரைச்சேற்றில் அவர்கள் போரிட்டனர். அவர் இறுதியில் தந்தையை வென்றார்.
சேற்றுடன் தந்தையை அழுத்திப் பிடித்துக் கொண்டு பொறுத்தருள்க அரசே என்று சொன்னார். தோல்வியை ஏற்றுக்கொண்டு எழுந்த தந்தை எப்படி என்னை உனக்கு தெரியும் என்று கேட்டார். கதைகளினூடாக உங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். அவ்விளைஞர்தான் விப்ரர் என்றாள் துச்சளை. அவரை உடனே தன்னுடன் அழைத்துக் கொண்டு வந்து அணுக்கராக வைத்துக் கொண்டார் தந்தை. அது ஒரு அரச சூழ்ச்சியாகவே செய்யப்பட்டது, அவர் எங்கும் சென்றுவிடக்கூடாதென்று. பின்னர் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கறிந்தவர்களானார்கள். பயிற்சிக் களத்தில் ஒவ்வொரு நாளும் தோள்கோத்து அடைந்த அணுக்கம் அது. துச்சளை அவனிடம், தந்தையிடம், இப்போது நீதான் போரிடுகிறாயா என்றாள். ஆம் அரசி, சென்ற 15 நாட்களுக்கு முன்பு வரை என்றான் சங்குலன். துச்சளை முகம் மாறி, எப்படி இருக்கிறார் என்றாள். நலம் பெறுவார் என நம்புகிறேன் என்றான் சங்குலன். அந்த மறுமொழியிலிருந்து நுட்பத்தை உணர்ந்து துச்சளை புன்னகைத்து, செல்வோம் என்றாள். தாரை தயங்கி நிற்க, நீயும் வாடி என தோளை தொட்டு அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். திருதராஷ்டிரின் மஞ்சக்கரை பெரிய அவைக்கூடம் போல் 8 சாளரங்களும் மேலெழுந்து குவிந்த கூரையும் 4 வாயில்களுமாக விரிந்திருந்தது. அவருடைய மஞ்சமும் முரசுக்கட்டில் போல அகன்றிருந்தது. அதன்மேல் வெண்பட்டு விரிக்கப்பட்டு இறகுச் சேக்கையில் வெண்ணிறப்பட்டு உரையிட்ட தலையணைகளில் தலை வைத்து அவர் படுத்திருந்தார். நீண்ட நரைக்குழல் சுருள்கள் தலையணை மேல் பரவியிருந்தன. பெரிய கருந்தோள்கள் வெண்பட்டின் பகைப்புறத்தில் துலங்கித் தெரிந்தன. துச்சளை அவரைக் கண்டதும் கைகூப்பியபடி கண்ணீர் வழிய அசையாமல் நின்றுவிட்டாள். சங்குலன் மெல்ல பின்னகர்ந்து வாயிலை சாத்தினான். தாரை அவ்வோசையில் சற்று அதிர்ந்தாள். திருதராஷ்டிரின் கண்கள் சுருங்கி அதிர்ந்தன. இமை திறந்து செந்நிற தசைக்குமிழிகள் துள்ளின. துச்சளையா, துச்சளையா என்றார். அவருடைய குரல்வளை எழுந்து ஆடியது. கைகள் இரண்டும் காற்றில் நீண்டு துழாவின. துச்சளை, வந்துவிட்டாயா என்றார். தாரை, அரசி, அருகே செல்க என்றாள். அவருடைய கைகள் துழாவிக் கொண்டே இருந்தன, வசித்த யானையின் துதிக்கைகள் என. துச்சளை, அருகில் வா. துச்சளைதானே. தாரை துச்சளையைத் தொட்டு, அருகில் செல்க அரசி என்றாள். துச்சளையால் நடக்க முடியவில்லை. நெஞ்சில் கை வைத்து அழுத்தியபடி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தாள். துச்சளை என்றபடி திருதராஷ்டிரர் எழுந்து அமர்ந்தார். நான் உன்னை தேடினேன். நீ வருவாய் என்றபின் இருமி உடல் அதிர்ந்தார். அருகே சென்று துச்சளை அவர் கை தொடும் தொலைவில் நின்றாள். அவள் உடல் மெய்ப்பு கொண்டு சிலிர்த்திருப்பது தெரிந்தது. அத்தனை பெரிய உடல் மெல்லிய இறகு போல அதிர்வது தாரைக்கு விந்தையாகத் தோன்றியது. துழாவிய திருதராஷ்டிரின் கைகள் துச்சளையைத் தொட்டன. திடுக்கிட்டு அசை விழுந்தன. பின்னர் உருமலோசையுடன் அவளை அள்ளி இழுத்து தன் மார்பின் மேல் போட்டுக் கொண்டார். அச்சுறுத்தும் முனகலோசையும் உருமலோசையும் எழ தன் பெரிய கைகளால் அவளைத் தழுவி நெஞ்சோடு இறுக்கினார். அவள் உடல் அவர் பிடிக்குள் பிதுங்கி நெறிந்தது. அவள் மூச்சுத் திணறி இறந்துவிடக்கூடும் என்று தாரை அஞ்சினாள். ஆனால் அவள் முகம் சிறுகுழவியினுடையது போல அழுகையில் துடித்து நின்றது. கண்ணீர் கன்னங்களில் வழிந்து தாடையில் துளித்து சொட்டிக் கொண்டிருந்தது. திருதராஷ்டிரர் அவளை முத்தமிட்டார். கன்னங்களிலும் தோள்களிலும் நெற்றியிலுமாக. அவர் கைகள் அவள் தலையையும் கன்னங்களையும் கழுத்தையும் பருத்த தோள்களையும் உருண்ட பெரிய கைகளையும் தொட்டுத் துழாவின. அவளுடைய முலைகளைப் பற்றி நோக்கி கீழிறங்கின. வயிற்றைத் தொட்டு இடையே வருடி தொடைகளில் நடந்தன. அத்தொடுகையை தாரை தானும் உணர்ந்தாள். துழாவித் துழாவிச் செலித்து திருதராஷ்டிரின் கைகள் மெல்ல ஓய்ந்தன. நீ வந்துவிட்டாய். நான் உன்னைத் தொடாமல் இறந்து விடுவேன் என எண்ணினேன். நீ வந்துவிட்டாய் என்றார். துச்சளை ஒன்றும் சொல்லவில்லை. உன்னையே நினைத்துக் கொண்டிருந்தேன். உன் உடல் என் கைகளில் இருக்கிறது. சில தருணங்களில் முற்றிலும் அகன்றும் விடுகிறது. உன்னைத் தொட்டு எத்தனையோ ஆண்டுகளாகின்றன. உன்னை நான் தொட்டு. விதுரா, அடே விதுரா, மூடா. துச்சளை, அவர் இங்கில்லை என்றாள். ஆம், அவன் இங்கு வந்துவிட்டு இப்போதுதான் சென்றான். உன் அரசனை வரவேற்கச் சென்றான். அவனிடம் நான் சொன்னேன், நீ பருத்திருப்பாய் என்று.
உன் கைகள் பெரிதாக இருக்கும் என்று. அவ்வாறெல்லாம் இருக்காது என்றான். மூடன். என் மகள் எப்படி வளர்வாள் என எனக்குத் தெரியாதா? நான் உன்னை நாள்தோறும் வருடிக் கொண்டிருக்கிறேன். உன்னை வருடாமல் ஒரு நாள் கடந்து சென்றதில்லை. தெரியுமா? உன்னை என் கை அறிந்தது போல அவர்கள் அறிய மாட்டார்கள். எப்போது வந்தாய்? உணவருந்தினாயா? ஓய்வெடுக்காமல் இங்கேயே வந்துவிட்டாயா? சஞ்சயா, அறிவிலே. துச்சளை, அவரும் இங்கில்லை, தந்தையே, என்றாள். அவன் உன்னை பார்க்க வேண்டும். அவன் முன் நீ ஒருநாள் முழுக்க அமர்ந்திரு. உன்னை பார்த்து அவன் எனக்கு ஒருநாள் முழுக்க சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நடுவே வேறு எவரும் வரக்கூடாது. ஒரு சொல் கூட நாம் பேசிக்கொள்ளக்கூடாது. உன்னைப் பற்றி அவன் சொல்வது மட்டும் என் காதில் விழ வேண்டும் என்றார் திருதராஷ்டிரர். அவர் குரல் உடைந்தது. நான் இசை கேட்டு நெடுநாட்களாகின்றன. என் உள்ளத்திலும் இசையே இல்லை. நேற்று ஒரு பண்ணை பற்றி நினைவு கூர்ந்தேன். அது சொல்லாகவே என்னுள் எழுந்தது. மீண்டும் இசை கேட்கலாம், தந்தையே, என்றாள் துச்சளை. நெடுநேரமாக பேசாமலிருந்தமையால் அவள் குரல் அடைத்திருந்தது. கனைத்து தொண்டையை தீட்டிக் கொண்டு, நானும் தங்களுடன் அமர்ந்து இசை கேட்கிறேன் என்றாள். இனிமேல் என்னால் இசை கேட்க முடியுமென்று தோன்றவில்லை. மெய்யாகவே இனி என்னால் இயலாது. நான் அதை அத்தனை உறுதியாக உணர்கிறேன். கற்பாறையைத் தொட்டு அறிவது போல, என்றார் திருதராஷ்டிரர். தலையை ஆட்டியபடி அவர் விழிநீர் வடித்தார். நீ அறியமாட்டாய், இசை என்றால் எனக்கு என்ன என்று. புற உலகு பொருள்வயமானது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வகையில் தனித்தது. ஒன்றுக்கும் பிறவற்றுக்குமான உறவை பிரம்மம் எப்படி வகுத்துள்ளது என நாம் அறியவே இயலாது. நாம் அவற்றுக்கு அளிக்கும் உறவைக் கொண்டுதான் நம் உலகு உருவாகிறது. நீங்கள் விழிகளால் அவற்றை ஒன்றாக்கிக் கொள்கிறீர்கள். உங்கள் உலகம் ஒளியாலானது. என் ஒளி இசையே. நான் தொட்டறியும் அத்தனை தனிப்பொருட்களும் என்னுள் குவிந்து மலைப்பை அளித்தபோதுதான் இசையைக் கண்டடைந்தேன். இசை அவற்றை இணக்கி இயையச் செய்து தொடுத்து விரித்து என் உலகை அமைத்தது. நான் அதில் வாழ்ந்தேன். இப்போது என் அகம் மீண்டும் பொருளற்ற பருக்களின் பெருங்குவியலாக கிடக்கிறது. சில சமயம் துணுக்குரலுடன் நான் இறந்து விட்டேனா என உணர்கிறேன். என் கைகளால் என் தோள்களையும் மார்பையும் தொட்டு தொட்டு நான் உயிருடன்தான் இருக்கிறேன் என நிறுவிக் கொள்கிறேன். அச்சொற்களை அவர் உள்ளூர பலமுறை பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அவற்றை சீராகச் சொன்னதுமே அவர் எளிதானார். பெருமூச்சுடன் மெல்ல அமைந்து உன்னை மீண்டும் தொடும்போது நான் மீண்டு வருவேன் என்று உணர்ந்தேன். மீண்டும் என்னால் இசை கேட்க முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றார். மெய்யாகவே முடியும், தந்தையே. இன்று இசை கேளுங்கள் என்றாள் துச்சளை. அவர் பெருமூச்சு விட்டு, ஆனால் இந்த ஆறுதல் போய் என முதல் உள்ள எழுச்சி அமைந்ததுமே தெரியத் தொடங்குகிறது. சுனைக்குள் இந்த கரும்பாறை எந்த அலையாலும் கரைக்க முடியாதபடி அமைந்துள்ளது என்றார். நீ அறிந்திருப்பாய், என் மைந்தன் எனக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப் போகிறான். துச்சளை ஒன்றும் சொல்லவில்லை. அவன் என்னை முற்றிலும் துறக்கப் போகிறான். அச்சடங்கு நிகழ்ந்தால் நான் உயிருடனில்லை என்றுதான் என் முன்னோர் பொருள் கொள்வார்கள். நானே அவ்வாறுதான் கொள்வேன். என் கைகளும் கால்களும் அசைவிழக்கும். செத்த உடலாக இங்கே நான் கிடப்பேன். ஒவ்வொரு நாளுமென அழகிக் கொண்டிருப்பேன். மீண்டும் அவர் குரல் நிகழத் தொடங்கியது. அவனிடம் சொல். அவன் கால்களைப் பற்றிக் கொண்டு நான் கெஞ்சுகிறேன் என்று சொல். அவன் என்னை விட்டுவிடலாகாது. அவனால்தான் நான் பெருந்தந்தை. அவன் என்னை உதறினால் என் 100 மைந்தரும் 1000 பெயர் மைந்தரும் என்னிடமிருந்து அகல்வார்கள். பின்னர் நான் வெறும் தசைக்கூண்டு. என் செல்வமே, அவனிடம் செல். உன் சொற்களால் எப்படியாவது அவனை மீட்டுக் கொண்டு வா. அவன் என்னை உதறினால் எனக்கு பின்னர் வாழ்வில்லை. அவனிடம் சொல். அவனிடம் சொல். அவனிடம் சொல், கண்ணே. அவர் விசும்பி அழத் தொடங்கினார். பெரிய கருந்தோள்கள் குலுங்க வேழமறுப்பென விரிந்த மார்பு எழுந்தமைய கண்ணீர் உதிர அவர் அழுது கொண்டிருப்பதை நீர்விழிகளுடன் துச்சளை நோக்கிக் கொண்டிருந்தாள். அவனை தூக்கி காட்டில் வீசிவிடும்படி நிமித்திகர் சொன்னார்கள்.
விதுரனே அவ்வாறுதான் எண்ணினான். அவன் அன்னையும் கூட அன்றிருந்த நிலையில் அதை ஏற்றிருப்பாள். நான் அவனை நெஞ்சோடணைத்துக் கொண்டேன். நானே அவனென்று உணர்ந்தேன். அவன் என் மைந்தன் மட்டுமல்ல, எல்லா தந்தையருக்கும் மைந்தர்கள் மூதாதை வடிவங்கள், மண்ணிழிந்த தெய்வங்கள். அவனிடம் சொல். அவன் அடிபணிகிறேன் என்று சொல். அவன் என் தலையை உதைக்கட்டும். அவனுக்கு நான் எந்த ஆணையையும் விடுக்கவில்லை. அவன் தன் உடன்குருதியினரை கொல்லட்டும். பாரதவர்ஷத்து நிலம் அனைத்தையும் ஆளட்டும். மண்ணில் அனைத்து பழிகளையும் சூடட்டும். நான் அவன் தந்தை என்றே நின்றிருப்பேன். அவன் என்னை உதறக்கூடாது. அதை மட்டும் அவன் செய்யக்கூடாது. அவர் அவள் கைகளைப் பிடித்து நிறுத்தியிருக்கிறார். அவற்றை உலுக்கியபடி மீண்டும் மீண்டும் அவனிடம் சொல். அவனிடம் சென்று சொல் என்றார். ஒரு கணத்தில் வெடித்தெழுவது போன்ற குரலில் நான் கணிகரிடம் செல்கிறேன். அவர் காலடியில் தலை வைக்கிறேன். அவர் உமிழ முகம் கொடுக்கிறேன். அவர் இழைக்கும் திரிபு இது. அவரால் இதை மீட்கவும் இயலும். அவர் என்னை காக்க முடியும். அவரிடம் செல்க. நான் அவரை சந்திக்க வருகிறேன் என்று சொல்க. அவர் சகுனியிடம் சொல்லட்டும் என்றார். நான் அவர்களிடம் பேசுகிறேன் தந்தையே என்றாள் துச்சளை. அவர்கள் ஒவ்வொருவரிடமும் சொல்க. நான் எளியவன், விழியற்ற பெரும்புழு, மானுடனாக அமையாத குறையுடையவன். என் துயர் என் உள்ளிருந்து வெளியே வழிய வாயிலே இல்லை. அவனிடம் சொல். அவன் என்னை உதறக்கூடாது. அவனிடம் சொல். என் தெய்வமே. அவர் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். சொல்லச் சொல்ல வெறியேறி பித்தர் போல, இரையேற்றம் பெற்றவர் போல அதை திரும்பத் திரும்ப சொன்னார். ஊழ்நும் சொல் என அவனிடம் சொல். அவனிடம் சொல் என்றார். அவள் கைகளைப் பிடித்து உலுக்கினார். அவருடைய வெறி ஏறி வந்தது. தாரை அச்சத்துடன் பின்னடைந்தாள். ஐம்புலன்களும் கொண்டவர்களிடம் எழும் வெறியல்ல அது என்று தோன்றியது. அது தெய்வங்களுக்கு எதிரான வஞ்சம். சூழ்ந்திருக்கும் முழு உலகுக்கும் எதிரான சினம். சங்குலன் உள்ளே வந்து எழுந்து கொள்ளும்படி விழிகாட்டினான். திருதராஷ்டிரின் கைகள் வலிப்பு வந்தவை போல அசையத் துச்சளை எளிதாக கைகளை உருவிக்கொண்டாள். அவள் பின்னடைந்ததும் அதை உணர்ந்த திருதராஷ்டிரர், எங்கே செல்கிறாய்? எங்கே செல்கிறாய்? அவனிடம் சொல் என்று கூவினார். ஓங்கி தன் நெஞ்சிலும் தலையிலும் அறைந்து கொண்டார். தன் உடலில் இரு கைகளாலும் அறைந்தபடி நெருப்புப்பட்ட களிறு போல பிளிரினார். சங்குலன் அவருடைய இரு கைகளையும் பற்றி அவரை படுக்கையோடு சேர்த்து பற்றிக் கொண்டான். துயில்க, துயில்க என்றான். கைநீட்டி அருகே இருந்த பீதர் நாட்டு வெண்களி மண்ணாலான மூக்குக்கு வழியை எடுத்து அதை வாயால் ஊதி பொறி எழுப்பி அதன் புகையை அவருக்கு அளித்தான். செல்க என துச்சளையிடம் விழிகாட்டினான். துச்சளை பின்னடி எடுத்து வைத்து வெளியே செல்ல தாரை உடன் சென்றாள். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.